இன்றைக்கி உருளைக்கிழங்கு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு கடவுளத்த பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இந்த சைடு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா போட்டு பறிச்சிக்கலாங்க. பறிச்சிட்டு என்ன பண்ணணும், கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா தூவி அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வற்றுற அளவுக்கு பார்த்து நம்மளுக்கு என்ன ஸ்டேஜ் வேணுமோ அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். நல்ல சுவையாக இருக்கும். இந்த வீடியோ